இறைவேண்டல் செய்வோம். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரிலே ஆமென். எங்கள் தாயும் தந்தையுமான நல்ல கடவுளே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். நீரே தந்த இந்த நேரத்தில் நாங்கள் உண்மையாய் உம்மை பற்றி கொள்ள நாங்கள் உம்மிடத்திலே இருக்கிறோம் என்கின்ற உணர்வோடு இருக்க உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தீமைகளின்றி எங்களை விலக்கி பாதுகாத்து உம்முடைய திருசன்னிதானத்திலே உம்முடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று, இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நீர் திருப்பெற வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் திரியேக கருவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். கடவுளுக்கு மகிமுண்டாகும்படியாகவும் இவ்வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளில் 5வது பாடலை பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க தருவீரில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க தருவீரில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். அருவியடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தோது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தோது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் சோதிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அரண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்வோமானால் நமக்கு உண்மை இல்லை. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்றும், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும்போது அவைகளை மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை மீட்டு நம்மை தூய்மைப்படுத்துகிற கடவுள் நம்பிக்கையுடையவர் என்றும் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அமர்ந்திருந்து நாமே நம்மை சோதித்து அறிவோமாக.
நம்முடைய பாவங்களை ஒன்று திரட்டி முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து சொல்லுவோம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். எல்லா வல்லமைகளும் அடங்கிய கடவுள் நம் மீது மிகுந்த இரக்கமுள்ளவராக மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய தூயாவின் கிருபையும் தேர்தலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமுறை பாடம் ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியம் முதல் 15ஆம் வாக்கியம் வரை. ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பித்தளாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்து முடித்தாயிற்று. கடவுளே எமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமுறை பாடம் கொலோசையர் 2ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியம் முதல் 23ஆம் வாக்கியம் வரை. கொலோசையர் 2ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியம் முதல் 23ஆம் வாக்கியம் வரை. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளினாலே
துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருள்களை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறுத்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இதையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் குடிந்தாலும் இவைகள் மாம்சத்தை பணியிருக்க ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் படித்து முடித்தாயிற்று. கடவுளே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். முறையாக சங்கீதம் படிக்க அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் அதிகாரம் 24 வாக்கியம் முதல் 35ஆம் வாக்கியம் வரை. 104ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது! அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உமது உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விசாரமான இந்த சத்திரம் அப்படியே இருக்கிறது. அதை செஞ்சிருக்கும் சிறிய மாடு உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்றுவதில் ஆகாயத்தை நீரென்றவற்றெல்லாம் காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இருவருடத்தை மறைக்க துவைக்கும். நீர் அவைகளின் விசுவாசத்தாகிக் கொள்ள அவைகள் வாழ்ந்து தங்களுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் வாக்கியம் 9 வரை படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 9 வசனம் முதல் 13ஆம் அதிகாரம் 1 முதல். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமையாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீண்ட வண்ணமாகவே கீர்த்தனை புத்தெழுச்சி பாடல்களில் 420வது பாடல் நன்றியால் நெஞ்சம் நெறிந்திடுதே என்ற பாடலை நாம் பாடுவோம்.
420வது புத்தெழுச்சி பாடல், நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. ஆழ்கடல் ஆகாயம் சுடர்கள், ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள். ஆழ்கடல் ஆகாயம் சுடர்கள், ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள். சூழ்ந்திடும் தென்றல் நீல் மரங்கள், தூயனல் தேன்மலர் தீங்கனிகள். சூழ்ந்திடும் தென்றல் நீல் மரங்கள், தூயனல் தேன்மலர் தீங்கனிகள். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. இன்பமாய் வாழ்ந்திட இல்லங்கள், எழிலுடன் குழந்தை செல்வங்கள். துன்புறும் வேளையில் துணைக்கரங்கள், துதித்திட சொல்லுடன் ராகங்கள். துன்புறும் வேளையில் துணைக்கரங்கள், துதித்துடன் சொல்லுடன் ராகங்கள். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. உறவினில் மகிழ்ந்திட நல் நண்பர், உதவிகள் செய்திட பல்பனியர். உறவினில் மகிழ்ந்திட நல் நண்பர், உதவிகள் செய்திட பல்பனியர். அறவழி காட்டிட அருள் பணியர், அன்புடன் ஏற்றிட ஆண்டவர். அறவழி காட்டிட பணியர், அன்புடன் ஏற்றிட ஆண்டவர். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. உருவுடன் விளங்கிட போருடலம், உடலதில் இறைவனுக்கோர் இதயம். உருவுடன் விளங்கிட ஓருடலம், உடலதில் இறைவனுக்கோர் இதயம். பெருமைகள் கொடுமைகள் அழிந்தொழிய, திருமறை பேசிடும் வானுலகம். பெருமைகள் கொடுமைகள் அழிந்தொழிய, திருமறை பேசிடும் வானுலகம். நன்றியால் நெஞ்சம் நிறைந்தே.
ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். மீண்டுமாக நாங்கள் ஒன்றிணைந்து திருசன்னிதானத்தில் அமர்ந்திருக்கவும் இந்த வசனங்களை தியானிக்கவும் எனக்கு தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். உமது அதிசயங்களை நினைவு கூற அருள் தார். அடியேன் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற உமது பிள்ளைகளின் இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்படலாக இருக்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களை, உங்களுடைய மீண்டுமாக இந்த நாளிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுடைய மெய்யான அருளும் ஆசிகளும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. நாம் இப்பொழுது பாடின இந்த பாடலில் நன்றியால் இறைவனை போற்றுவதற்கு அருமையான காரணங்களை எழுதியிருக்கிறதை நாம் உணர்ந்திருப்போம். நம்முடைய வாழ்வின் அல்லது இந்த அண்ட சராசரத்தினுடைய சூழல், அனைத்து படைப்புகளின் ஆற்றல், இவைகள் எல்லாமே கடவுள் நமக்கு அருட்கொடையாக தந்த மிக மிக சிறப்பான ஒன்று. இவைகளை கடவுள் நமக்காக படைத்திருக்கிறார் என்பதை நினைத்து நாம் எப்பொழுதும் மகிழ அழைக்கப்படுகின்றோம். இந்த படைப்பின் வரலாறு நம்முடைய திருமறை கூறுகின்ற வரலாற்றை விட மிக அழகாக எங்கேயும் எந்த சமயத்திலும் உலகின் எந்த பாரம்பரியங்களிலும் காணப்படுவதில்லை. நேர்த்தியாக படைக்கப்பட்ட இந்த படைப்பின் வரலாற்றை மிக மிக அழகாக சீரமைப்பாக ஒருமித்து பார்ப்பதற்கும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உற்று நோக்குவதற்கும் மிக அழகான வரலாற்று பதிவினை நம்முடைய திருமறை கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை சொல்லித் தருகிறோமா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த வரலாற்றை படித்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் இப்பொழுது எப்படி அதை கற்பிக்கிறோம் என்று தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், வரிசையாக ஒழுங்குபடுத்தப்பட்ட சீரமைக்கப்பட்ட மிக மிக சிறப்பான ஒரு வரலாறு இந்த வரலாறு. மற்ற சமயங்கள் கூறுகிறதும் மற்ற விஞ்ஞானங்கள் கூறுகின்ற படைப்புகளும் அதனுடைய வரலாறுகளும் ஏதோ ஒரு யூகத்தின் அடிப்படையில் அல்லது நாம் தர்க்க ரீதியாக புரிந்து கொள்வதற்கு வழி செய்யலாம். ஆனால் ஆத்மாத்மாக நம்முடைய மனம் சார்ந்து அப்படியே புரிந்து கொள்வதற்கு இப்படித்தான் இருக்கும் என்று உலகம் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு அழகிய வரலாறு நம்ம இடத்திலே உண்டு. முதல் மனிதன் யார் என்று கேட்டால் ஆதாம் ஏவாள் என்று சொல்வதற்கு உலகம் அனைத்துமே தன்னுடைய கண்களை திறந்து வைத்திருக்கிறது அல்லது உள்ளத்தை திறந்து வைக்கிறது. ஆனால் சில வரலாற்று புனைவுகள் இதை மாற்றுகிறது. ஆனால் நம்முடைய திருமறையும் நம்ம கடவுளின் வார்த்தையும் உறுதியாக நிற்பதனால் இந்த வரலாற்றின் பின்னணியிலே நாம் வாழ்வதற்கு, இன்னும் அதை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு அனுதினமும் அழைக்கப்படுகின்றோம். சங்கீதக்காரன் இதை உணர்ந்து மிக மிக அழகாக எழுதின இந்த பகுதியை நாம் படிக்க கேட்டோம். ஒவ்வொரு நாளிலும் கடவுள் படைத்தார், இப்படி திட்டமிட்டு படைத்தார், இப்படித்தான் அதை வடிவமைத்தார் என்று நம்முடைய தொடக்க நூல் நமக்கு சொல்வதைப் போலவே உணர்ந்திருக்கின்ற இந்த பழைய ஏற்பாட்டு சிந்தனையாளர்கள் அல்லது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு அதை ஒட்டியிருக்கின்ற அனைத்து சாரங்களையும் தன்னுடைய வாழ்விலே பதித்து வைத்திருக்கிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் அழகு சொல்லுகின்றார். நீர் படைத்திருக்கின்ற சமுத்திரத்தை பார்த்தால் மிகப்பெரியதாக இருக்கிறது, அதில் என்ன இருக்கிறது என்று நாங்கள் அறியோம். ஆனால் நீர் உண்டாக்கின மிகப்பெரிய விலங்காகிய திமிங்கலமும் கூட அதில் இருக்கிறது. நீர் உண்டாக்கினவைகள் எல்லாம் இந்த உலகம் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற அனைத்து படைப்புகளும் பிரமித்து போக வைக்கின்றது. அவைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இவைகள் ஒன்றோடு ஒன்று மாத்திரமல்ல, கடவுளோடும் தொடர்புடையவை. அதைத்தான் இவர்கள் இந்த 104ஆம் சங்கீதத்தினுடைய 27ஆம் வாக்கியத்தை சொல்கிறார். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். படைப்பாளருக்கும் படைப்புகளுக்கும் இருக்கின்ற உறவு, படைப்புகளுக்கும் இருக்கின்ற உறவு, இவைகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சார்ந்திருக்கின்ற வாழ்வை உடையது. இந்த உலகத்தில் கடவுள் படைச்சிருக்கின்ற
இந்த படைப்புகள் மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், தோட்டத்தை உருவாக்கி ஆதாமுக்கு தேவையான, ஏவாளுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு அவர்களையும் படைத்து கடவுள் நீங்கள் இவைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள், இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று தவறான புரிதல். ஆண்டு கொள்ளுங்கள் என்றது ஏதோ நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்றத சொல்வதாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. பராமரித்து கொள்ளுங்கள் என்பதை கடவுள் இந்த மனிதருக்கு சொன்னார். அதைத்தான் திருமறை பதிவு செய்திருக்கிறது. இந்த இந்த படைப்புகளுக்கெல்லாம் நீ பெயர் வச்சிரு, நீ என்ன அழைக்கிறாயோ அதான் அதுக்கு பெயர். அப்படி மனிதனுக்கு அந்த வல்லமையை கடவுள் தருகிறார். நீ இவைகளை பார்த்துக்கொள். மரங்களுக்கு என்ன பெயர் வச்சானோ, செடிகளுக்கு என்ன பெயர் வச்சானோ, மிருகங்களுக்கும் பூச்சிகளுக்கும் தாவரங்களுக்கும் என்னென்ன பெயர்களை வைத்தாரோ அவைகள் நிலைத்திருக்கிறது. அந்த பெயருக்கு அவைகளெல்லாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறது. அந்த பெயருக்கு அவைகள் செவிசாய்க்கிறது. அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கடவுள் ஆதி முதற்கொன்றே கொடுத்திருக்கிறார். கடவுள் ஆதாமை படைத்து ஏவாளை படைத்து அவர்களுக்கு உயிர் கொடுத்தது மட்டுமல்ல, அனைத்து உயிர் ஜீவன்களுக்கும் நீங்கள் பொறுப்பாளர்கள், நீங்கள் பொறுப்பாக இருங்கள் என்று தொடர்பினை அவர் ஏற்படுத்தினார். நம்ம அறிவியல் பாடங்களில் ரொம்ப சிறிய வகுப்பிலேயே படித்திருப்போம். இந்த வாழ்வின் சுழற்சி முறை. ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துக்கிட்டால் அது எங்கே முட்டையிலேருந்து திரும்பி ஒரு பட்டாம்பூச்சி ஆகி எங்கே போகுது அப்படின்ற ஒரு பிறப்பு சுழற்சி முறை ஒன்று. இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய, ஒன்றை ஒன்று சார்ந்து வாழுகின்ற சார்பு தன்மையுடைய வாழ்க்கையை நாம் படித்திருப்போம். கடவுள் அப்படித்தான் அமைந்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் சார்ந்தும், ஒரு படைப்பை இன்னொரு படைப்பை சார்ந்தும், ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் சார்ந்தும் தொடர்புடையவர்களாக. இந்த தொடர்புகள் அனைத்தும் கடவுள் என்கின்ற அவருடைய மையப்புள்ளியில் தொடர்புடையவைகள். அது நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இவைகள் அனைத்துமே அங்கேயே கடவுளோடு தொடர்புடையவை. ஆகவே கடவுளை சார்ந்தும் ஒன்றை ஒன்று சார்ந்தும் வாழ்வதற்கு இந்த படைப்புகள் அமைப்பு பெற்றிருக்கிறது. அப்படி தான் ஆர்டரில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மனிதனுடைய பேராசை, அவனுடைய மீறுதல் இந்த ஒழுங்கின்மையாக்கி போட்டிருக்கிறது. இந்த படைப்பில் நமக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இங்கே இவங்க சொல்கிறாரு, கடவுள் தோட்டத்தில் அவர்களை கொண்டு வந்து வைத்து, நீங்கள் வாசிங்கள் யாராவது ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயம் 15ஆம் வாக்கியம். கடவுள் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். இவர் ஒரு பொறுப்பை அழகாக இந்த மனிதனுக்கு தருகின்றார். அந்த பொறுப்புக்கு முன்னால் இருக்கின்ற படைப்பினுடைய வரலாற்றை நாம் பார்ப்போமானால், இந்த ஆறுகளை உருவாக்குகின்ற கடவுள் எங்கெங்கே ஓடணும்னு கூட திட்டமிட்டிருக்கிறார் என்று இவர் ரொம்ப அழகாக சொல்ல. இந்த ஆறு இந்த இடங்களை நிரப்பியது, இந்த ஆறு இந்த பக்கமாக ஓடுகிறது, இந்த ஆறு இந்த திசையிலே போகிறது. ஏனென்றால் கடவுளினுடைய கட்டளைக்கும் இந்த படைப்புகளுடைய இயக்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இவைகள் எல்லாம் என்னென்ன பெயர் வைத்தாரோ அதன்படியும், எங்கெங்கே கடவுள் கட்டளையிட்டு அமைத்தாரோ அங்கேயும், எப்படி இயங்க வேண்டும் என்று அவர் பராமரித்திருக்கிறாரோ அங்கேயும் இருக்கிறது. ஆனால் இந்த பராமரிப்பு தொடர வேண்டுமானால், இந்த இவைகள் எல்லாம் இந்த ஒழுங்கிலேயே இருக்க வேண்டுமானால் மனிதன் இவைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த நாளுடைய செம்பொருளே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்ற, இடைவிடாமல் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய படைப்புகளின் அழகு. இந்த படைப்பு ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது. எப்படி ஒரு குடும்பத்தினுடைய தலைவன், தலைவி, பிள்ளைகள், உறவுகள் எல்லாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ, இரத்த சம்பந்தம் என்று சொல்கிறோமோ, அப்படியே இரத்த சம்பந்தமுடைய உறவுகளாகவே அனைத்து படைப்புகளும் நம்மோடு தொடர்புடையவர்களும் கடவுளோடு தொடர்புடையவர்களுமாக இருக்கிறது. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த படைப்புகளை இணைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கும். இதை எனக்கு படைத்து தந்திருக்கிறீரே, இதை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே, இதை எனக்காகவே நீர் செய்து வைத்திருக்கிறீரே என்று படைப்புகளுக்கு நம்முடைய வாழ்விடமாகிய இந்த உலகத்தில் கடவுள் செய்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஆற்றலுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை வெஜிடபிள்ஸே இல்லை அப்படின்னா நம்ம என்னத்தின்னு இருப்போம்? நான்வெஜ் வெறும் மிருகங்களும் ஆடு மாடுகளும் கோழிகளும் கூட நாம் சாப்பிடலாம், அப்புறம் வேறு எதை சாப்பிட்ருப்போம்? இப்படி நாம் வாழ்வதற்கு கூட இந்த படைப்புகளை சார்ந்திருப்பது, படைப்புகளிலிருந்து நாம் பெறுகின்ற நன்மை,
திரும்ப படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அவைகள் உருவாக்குவதற்கு துணையாக இருக்கின்ற நம்முடைய வாழ்வு. இது நாம் உற்று நோக்குவோமானால் கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைத்தாரோ அந்த படைப்பினுடைய அனைத்து இயக்கத்திற்கும் நாம் எல்லாரும் பொறுப்பாளிகளாகவும் தொழிலாளிகளாகவும் இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் அந்த பொறுப்பு உண்டு. நம்ம எல்லாருக்குமே அதை சார்ந்திருக்கின்ற வாழுகின்ற ஒரு பொறுப்பு உண்டு. சமீபத்திலே ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு அழகிய நாய் ஒன்று பின்னாடி அது 2 காலும் சாதாரண நடை போட முடியாமல் இருக்கின்ற ஒன்று, அது வலுவிழந்து போய் கிடக்கின்ற ஒன்று. அது நடந்து போச்சுன்னா 2 காலில் நடக்கும், மீதி 2 காலை அது இழுத்துட்டு போகும், தேய்ச்சி தான் போக முடியும். அது குறைவுபட்டிருக்கிறது, எங்கேயோ ஆக்சிடெண்ட் ஆச்சோ இல்லை பிறப்பிலேயோ தெரியல. அங்கே இருக்கின்ற ஒரு வெட்டினரி டாக்டர் அதனுடைய பராமரிப்பாளர் ஒரு அழகிய வீல் ஒன்று செஞ்சு அதுக்கு கிளிப் மாட்டி அது போகும்போது அந்த 2 பின்னாடி கால் கீழே தேய்ச்சிட்டு போகாமல் ஒரு அழகிய பேடில் அது இருக்குது, பின் அந்த வீல் மட்டும் போகுது. நம்ம சைக்கிள் ரிக்ஷா பார்த்துருப்போம்ல முன்னாடி, அது மாதிரி அவங்க அதை பெட் பண்ணியிருக்கிறவங்க அவங்க வீட்டில் வச்சுக்கிறோம். அவ்வளோ அழகாக அதுக்கு ஒரு ஸ்டீல் வீல்லாம் போட்டு டயர்லாம் போட்டு அது சும்மா லேசாக ஓடுறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வேணால் போக முடியும். அதனுடைய தொடைகளெல்லாம் தேய்ந்து போகாமல் அவைகளை பாதுகாத்து அதை அப்படி வைத்திருக்கிறார்கள். இந்த ப்ளூ கிராஸ் அவங்க அந்த அவங்க ஆற்றுகின்ற தொண்டுகளை பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் இருக்கின்றவைகளை எல்லாவற்றையும் கொண்டு போய் அவர்கள் பராமரிக்கிறார்கள். இதுக்குன்னு யாரோ ஒருத்தர் கடவுளால் தெரிவு செய்யப்பட்டவர், கடவுளுடைய உந்துதல் பெற்றவர், இப்படி பராமரிப்புகளை எல்லாம் செய்வதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ஒரு காகம் நாம் கழட்டி போகிற மாஸ்கை குத்தி அந்த எலாஸ்டிக்கோடு மாட்டி அதுக்கு வாயிலேருந்து எடுக்க முடியாமல், வாயை திறக்க முடியாமல் அப்படியே செத்து கிடக்கு. நம்ம மாஸ்க் கட்டி போடுறோம்ல, அது ஏதோ ஒன்று நினச்சி தின்னு அது அந்த எலாஸ்டிக் இருக்குல்ல, அது அதோட வாயில் சுற்றி காலில் சுற்றி அதை எடுக்கவே முடியாமல் இறந்து கிடக்கிறது. அதுக்கு ஒரு கருத்து படம் போட, தயவுசெய்து இந்த எலாஸ்டிக் நீங்கள் இதை டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணிட்டு தூரமாக போட்டாச்சும் போடுங்க என்று. அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நாம் செய்கின்ற சிறிய சிறிய விஷயங்கள் கூட எந்த அளவுக்கு இந்த உயிர்களை பாதிக்கிறது என்பதை நாம் கவனிப்பதில்லை. ஆனால் ஒரு சிலர் அதை கவனித்து கூர்ந்து பார்த்து அதற்கு பதிலளிக்கவும் நாம் சரிபடுத்திக் கொள்ளவும் நமக்கு உந்துதல் அளிக்கிறார்கள். இது கடவுளுடைய திருத்தொண்டு. அவர்கள் இப்படி இந்த உயிர் ஜீவன்களை பாதுகாப்பதும் அவைகளை பேணி வளர்ப்பதும் அதன் மீது பற்றுக்கொள்வதும், அடித்து சாப்பிட தான் தெரியும் எனக்கு வளர்க்க தெரியாது அப்படின்றத விட அவைகளை பராமரித்து பாதுகாப்பதற்கும் ஒரு சில குழுவை கடவுள் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவங்கள பார்க்கும்போது தான் தெரியும், ஓ கடவுள் இந்த தோட்டத்தில் வச்ச ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த பணியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள், அவர்களை பேணி வளர்க்கிறார்கள், அவர்களுக்கு துன்பங்கள் வராமல் பார்த்து கொள்ளுகிறார்கள். எப்போ இந்த இயற்கை மீது மரஞ்செடிகளை கொடிகளை வெட்டுவதற்கு கூட இப்படித்தான் வெட்ட வேண்டும், அப்போ தான் வளரும், இல்லை நீங்கள் வேறு மாதிரி வெட்டினா சுத்தமாக வளராது என்று சொல்வதற்கு கூட அதை படித்தவர்கள் இருக்கிறார்கள், அதன் மீது ஆர்வமுடையவர்கள் இருக்கிறார்கள். எப்படி ஆதாம் ஏவாள் பெயர் வச்சாங்கன்னா மரத்துக்கு செடிக்கு கொடிக்கெல்லாம் மிருகங்களுக்கெல்லாம் வச்சாரோ அதெல்லாம் நிலைத்திருக்கிறோம், அப்படியே இன்றும் அறிவியலாளர்கள் எல்லாம் மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் அறிவியல் பெயர்களை சூட்டுகிறார்கள். அதனுடைய தன்மைகளை உணர்ந்து அது என்ன வெளியே கொடுக்கும், அது என்ன நமக்கு தரும், அதனுடைய தன்மை என்ன, அந்த தன்மையிலிருந்து வருகின்ற நட்பொருள்கள் என்ன, அந்த பொருளுக்கு என்ன வீரியம் இருக்கிறது, அவைகளெல்லாம் கொடுக்கின்றவைகள் மனிதனுக்கு எந்த நன்மையை செய்து கொண்டிருக்கிறது, இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு தனிப்பட்ட குழு, அதனுடைய தொண்டர்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கனால் அடிப்படையிலேயே கடவுளை ருசி பார்த்தவர்களும் கடவுளோடு தொடர்புடையவர்களும் கடவுளுக்கும் இந்த படைப்புகளுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தவர்களும் தான் இதை ஆழமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனோ தானே செய்யறதில்லை. இந்த செய்திகள் நம்ம ஏன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோன்னா, நம்முடைய சிந்தனைகள் இந்த படைப்பு மீது எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறது, கடவுளுடைய படைப்பினுடைய ஒழுங்கை நம்ம பார்த்துருக்கிறோமா, அறிவியல் பூர்வமாகவும் அல்லது விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ப்பொருளியல் ரீதியாகவும் ஃபிலாசபி கடவுள் இருக்கிறாரா என்று கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் சொல்லப்படுகின்ற அவர் இருக்கிறார் என்பதை உறுதி செய்வதற்கு சொல்லப்படுகின்ற கூற்றுகளிலே
இந்த உலகம் அனைத்தினுடைய அமைப்பு இருக்கிறதுல ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா, அதுவே கடவுள் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஒரு ஆர்டராக இருக்குப்பா. ஒரு சீசனில் மழை பெய்யும், ஒரு சீசனில் வெயில் காயும், ஒரு சீசனில் பனி இருக்கும், ஒரு சீசனில் பனி இருக்காது. பனி சீசனில் இந்த காய் வளராது, வெயில் சீசனில் நமக்கு தாகம் தருகின்ற வாட்டர்மெலன் வளரும், மழை காலங்களிலே சூடு தருகின்ற உடலை வெப்பமாக வைத்துக் கொள்ளுகின்ற உணவுப் பொருட்கள் கிடைக்கும். இப்படியெல்லாம் மிகப்பெரிய அழகை யார் படுத்தியது? இந்த ஒழுங்கை யார் செய்தது அப்படின்னா, இதை கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு இவர்கள் அடையாளம் என்று நிரூபிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானமும் மெய்ப்பொருளிலும் நம்ம மத்தியில் இருக்கிறது. அப்போ திருமறை படிக்கிற நமக்கெல்லாம் என்ன தோன்றணும்னா, இதை படிக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே இந்த எண்ணெய் மாத்திரமல்ல, இந்த அண்ட சராசரத்தினுடைய புல் பூண்டுகளிலிருந்து மிகப்பெரிய திமிங்கலம் வரைக்கும் கடவுள் படைத்திருக்கிறார், அவருடைய படைப்பு தான் இது அப்படின்னு. சரி, அது மட்டும் போதுமா? அது போதாது. அதற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது, அதற்கும் எனக்கும் உறவு இருக்கிறது, அதற்கும் எனக்கும் வாழ்க்கை சுழற்சி முறை இருக்கிறது. கடவுள் அங்கே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் இங்கே பவுலடியார் சொல்லும்போது சொல்வார், இந்த அண்ட சராசரங்கள்லாம் ஒரு விடுதலையை நோக்கி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இது மனிதனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக இது சிக்கி இருக்கிறது. இன்னைக்கு இந்த படைப்புகளுக்கும் இயற்கைக்கும் இயற்கை உணவுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழிப்புணர்வு வருகிறது. இனிமேல் இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், இனிமேல் இந்த மாதிரி உணவு சாப்பிடணும். ஏன்னா ரொம்ப கெமிக்கலைஸ்ட் ஆகிட்டோம். நம்முடைய உணவுகளும் நம்முடைய சரீரமும் மருந்தாகவே போனது. அதனால் கடவுளுடைய படைப்பை அப்படியே எடுத்துக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அதாவது இந்த நாளுடைய நற்செய்தி பகுதியிலே விதைக்கிறவனுடைய ஓமையை நாம் படித்தோம். ஆண்டவரும் இதை சொல்லுகின்றார். ஒருத்தர் விதைக்கும் போது எங்கே பலன் தரும் அந்த சயின்ஸை சொல்லித்தரார் அவர். அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் அது. ஏன்னா எங்கெல்லாம் போட்டால் வளராது, எங்கே போட்டால் வளரும் அப்படின்றத ஆண்டவர் மூலமாக, அவருடைய ஓமை மூலமாக சொல்லுகிறார். இங்கே போடுங்கள் வளரும் இல்லையா, இங்கே விதையுங்கள் அது நன்மை தரும். தெருவில் விதைச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும், பாறையில் விதைச்சிங்கன்னா வளரும் இருக்காது, முள் செடியில் விழுந்ததெல்லாம் வளர்ந்து கொஞ்சம் உயரமாக வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா மற்ற பிரச்சனைகள் அதை அடுத்து ஒன்றுமில்லாமல் போகும். நல்ல நிலங்களில் விதைக்கிறவைகள் வளரும், அவைகள் கனி தரும், அவைகள் நீண்ட பலன் தருகிறவர்களாக இருக்கும். இந்த மனுக்குலத்தை அவைகள் பாதுகாக்கும், மனுக்குலத்தை அவைகள் பாதுகாக்கும். அப்படின்னா இந்த மனிதனுக்கு இவைகளை தொடர்ந்து படைப்புக்குள்ளாக அந்த சுழற்சிக்குள்ளாக கொண்டு வருகின்ற பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் திரும்ப விதைக்கணும், அது நல்ல நிலமாக பார்த்து விதைக்கணும், அறுவடை செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த படைப்பின் சுழற்சி நிறுத்தாமல் இருப்பதற்கு நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே, பயன்பட்டு கொண்டே, அல்லது நம்முடைய செயல்பாடுகளை செய்து கொண்டே நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது அப்படியே இந்த திருவசனங்களை நம்முடைய வாழ்க்கையின் கடவுளின் இறை வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கும் அவர் சொல்லுகின்றார். திருவசனங்களை கேட்டிங்கன்னா அது உள்ளத்தின் ஆழத்தில் போய் நிற்கணும். எங்கே நிற்க வருமோ அங்கே நின்னா தான் அது பலன் தரும். சும்மா வெறும் காதில் கேட்டு போகிறது தெருவில் விழுந்த வித மாதிரி, சும்மா வாயில் போட்டு அசை போடுற மாதிரி கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்கிறது ஏதோ பாறை மீதும் முற்செடிகள் மீதும் விழுந்து வளர்ந்து வேர் கொள்ளாமல் போகின்ற வார்த்தைகள். நல்ல நிலைன்னா அந்த உள்ளம் அந்த விதைகளை உள்வாங்கிக் கொள்ளும், அது அங்கேயே வைத்திருக்கும், அது முளைக்கச் செய்யும், முளைத்து அது கதிர்விட்டு பலன் தருகிற வரையிலும் இந்த மண் அதை தாங்கிக் கொள்ளும். அவைகள் பலன் தருவதற்கு இந்த மண் எப்பொழுதுமே ஆதாரமாக இருக்கும். அந்த உள்ளம் அப்படி ஆதாரமான உள்ளமாக இருக்க அழைக்கப்படுது. படைப்புகளுக்கும் கடவுளுக்கும் உறவு, கடவுளுக்கும் நமக்கும் உறவு, நமக்கும் படைப்புகளுக்கும் உறவு, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இருக்கின்ற அந்த வல்லமை நமக்கும் உறவாக இருக்கிறது. அவைகளை எப்படி வெளிப்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் நாம் நம் உள்ளத்தை திறக்கிறோம் என்பதையும் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எங்கெல்லாம் நம்ம திருவசனங்களை படிக்கிறோமோ அங்கெல்லாம் கடவுளுக்கும் எனக்கும் இந்த உறவு இருக்குதா?
இந்த படைப்புகளுக்கும் எனக்கும் ஒருவருக்கு இது உள்ளத்திலே ஆழமாக நின்று செயல்படுகிறதா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம இவைகள் எல்லாமே கூட்டு சார்புடையவர்கள் என்பதை நாம் இந்த நாளிலே நம் உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எல்லாத்தையும் கடவுள் தான் செஞ்சார், இல்லை, எல்லாத்தையும் அவர் தான் படைத்தார். நம்ம சாதாரணமாக லைட் எரிஞ்சால் கூட இந்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிக்குவாங்க, அவங்க ஒரு முத்தம் போட்டுப்பாங்க. ஏன்னா அது கடவுள் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல என்ன சாதம் காலில் படக்கூடாது, ஏன்னா அது ஜீவன் தருவது, கொட்டி மிதிக்கக்கூடாது, அது உயிர் தருவது. இப்படி நிறைய அவைகள் சடங்குகளாக போனதால் ஒருவேளை நமக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம், நம்ம செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் கூட அவைகளை கடவுளை பார்ப்பதற்கு கற்றுத்தருகின்ற நம்முடைய சமுதாயம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. அதனால தான் கடவுளை புகழும்போது தாவீதும் திரும்பி திரும்பி சொல்வார், நீங்கள் படைச்சது எப்படி இருக்கும் தெரியுமா, நீங்கள் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா, நீங்கள் சொல்வதை நான் எப்படி கேட்க வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்ற தாவீது. அவர் தான் அதை சொல்கிறார், உள்ளத்தில் நான் வச்சு எப்படி அதை வேலையை செய்கிறது அப்படின்னா எனக்கு கற்றுக் கொடுங்க. இவைகள்லாம் பார்க்கும்போது நான் பிரமித்து போகிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்வார். ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. என்னென்னா அவர் வானத்தை பார்த்தாலே கூட அவருக்கு தெரியும் ஒன்றுமே இல்லை. இப்போ இன்றைக்கி சயின்டிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அதில் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே ஒரு ஹாலோ போயிட்டே இருந்தால் ஒன்றுமே சாலிட் ஏரியாவே கிடையாது, அந்த ஹாலோ ஏரியா தான் உங்களுக்கு இந்த கலர்லாம் தருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறார், அந்த ஹாலோ ஒன்றுமே இல்லைன்னு நீ சொன்னால் கூட அங்கே பார்த்தோன்னா அங்கே என்ன கடவுளை எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி எல்லாவற்றிலும் கடவுளின் உறவை பார்ப்பதற்கும் இந்த உயிர் படைப்புகள் அனைத்திலுமே நமக்கு தொடர்புடையது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கும் கடவுளின் வார்த்தைகள் நம் உள்ளத்திலே விளைய செய்வதற்கும் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனையும் படைப்புகளுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒருங்கிணைவை, கூட்டுறவை புரிய வைப்பதாக, புரிந்து கொள்வதாக இருக்கட்டும். கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். அவரும் எழுந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தல பற்றுறுதி மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாமையாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர்ந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த பற்று நாம் நிலைத்திருக்க கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். அமர்வோம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை படி கேட்போம். அறிவிப்புகள். இன்றைய ஞாயிறு காலை ஆராதனையை நாம் காணொளியிலும் நேரடியாகவும் நம் அனைவரும் துதிக்க கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றியை தெரிவிப்போம். இன்று ஆண்டவருக்கென்று ஆற்றலுக்கு மலக்குத்து வழங்கிய குடும்பத்தாருக்கு திருச்சபை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்தில் ஐக்கிய சங்கங்களின் செயலர் மற்றும் பொருளுக்கான தெரிவு செய்யப்பட்டது. ஆண்கள் ஐக்கிய சங்கம் திரு டேனியல் ரத்னார் செயலராகவும் திரு மோகன்ராஜ் அவர்கள் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பெண்கள் ஐக்கிய சங்கம் திருமதி பிரதிபா பிரபாகர் செயலராகவும் திருமதி கிரீட்டா ஸ்வரூப் அவர்கள் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். வாலிப ஐக்கிய சங்கம் செல்வி லிடியா ரேச்சல் ஜொகோனா செயலராகவும் திரு அபியல் ஜேக்கப் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓய்வு நாள் பள்ளி 13/2/2022 இன்று முதல் மக்கள் மண்டபம் 2ஆம் தளத்தில் துவங்கப்பட்டது. வருகின்ற 16/2/2022 புதன்கிழமை 7:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் 18/2/2022 வெள்ளிக்கிழமை இரவு 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். இன்றைய ஆலய ஆராதனைக்கு பின் 11 மணிக்கு வாலிப ஐக்கிய சங்கத்தினர் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். இன்றைய ஞாயிறு மாலை ஆராதனை இரவு 6:30 மணிக்கு நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் நடத்துவார்கள். கடந்த வார காணிக்கை விபரம்
இவ்வாரத்தில் பிறந்தநாள் காண்பவர்கள் இன்று 13/2/2022 செல்வன் பர்னபாஸ் ஸ்டீஃபன், திரு செல்வக்கன் டேவிட், திருமதி ரேவதி சுரேஷ். 14/2/2022 செல்வி ஆனி பெஞ்சமின், திருமதி ஜெமிமா தீபக். 15/2/2022 திருமதி ஜாக்லின் ஞானராஜ். பேபி 16/2/2022 திருமதி ஷாலோம் டக்ளஸ், பேபி ஸ்டெஃபி டாஃப்னி. 17/2/2022 திருமதி கேத்ரின் லாரன்ஷியா, திருமதி கே ஜான்சி. 18/2/2022 செல்வி ஷாரன் தேவக்கிருபை. 19/2/2022 திரு அன்பு டேனியல், திருமதி ஷர்மிளா சஞ்சய், திரு ஜோசப் ஜெயசீலன். இவ்வாரத்தில் திருமண நாள் காண்பவர்கள் 15/2/2022 திரு டேவிட் மதி, திருமதி சந்திரவதினி தம்பதியர். 17/2/2022 திரு மேஷாக் ஜோன்ஸ் எழில்வேந்தன், திருமதி டாக்டர் ஏஞ்சல் ராணி ஜெரிட்டா தம்பதியர். திரு ஜிபி பிரகாஷ் பிரபு, திருமதி பிந்து தம்பதியர். திரு சாமுவேல் பிரபாகர், திருமதி பிரதிபா தம்பதியர். திரு ரமீன் ராஜ், திருமதி ரம்யா ஜோஸ் தம்பதியர். 19/2/2022 திரு ஆண்ட்ரூ சீலன், திருமதி பிரபா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருவிழா நாள் காண்கிறவர்களை குருசேகர குழு மற்றும் திருச்சபையோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சங்கீதம் 129:8. திருமண அறிக்கை. தென்னிந்த திருச்சபை சென்னை பேராயம் திருவிளக்கேணி சகல பரிசுத்தவான்களுடைய ஆலயத்தின் அங்கத்தினர் குமரன், திருமதி சாந்தகுமாரி தம்பதியின் மகன் திரு கெவின் முரளிதரன் என்பவருக்கும், தென்னிந்த திருச்சபை சென்னை பேராயம் நெற்குன்றம் குருசேகரம் இமானுவேல் ஆலயத்தின் அங்கத்தினர் சாரங்கன் ஜெபகுமார், காலம் சென்ற விமலா தம்பதியின் மகள் எஸ் டெய்சி அனுப்பிரியா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய திருமண நிலையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் உங்கள் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இவர்களுக்காக நாம் வாழ்த்துக்களை பாடி ஜெபம் செய்வோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரராய் பெய்யட்டுமே. ஜெபிப்போம். அன்பின் கடவுளை மீண்டுமாக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த நாளிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளையும் அவருடைய வாழ்வையும் சமத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்த வாரத்தில் ஒவ்வொருவரையும் பிறந்தநாள் காணுகின்ற சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் திருமண நாள் காணுகின்ற தம்பதிகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வழிநடத்தில் அவர்களோடு இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய கிருபை தாங்கிக் கொள்ள, உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு, உம்முடைய ஆசி கிடைப்பதை உணர்வதற்கு அருள் திரும்ப ஜெபிக்கிறோம். உம்முடைய பேராற்றல்களை தாங்கிக் கொள்வதாக. திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கெவின் முரளிதரனுக்காக, அவர் மணக்க இருக்கின்ற டெய்சி அனுப்பிரியாக்காகவும் ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் எடுத்திருக்கின்ற இந்த திருமண ஒழுங்குகளில் நம்முடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. நீர் இவர்களை முன்னின்று வழிநடத்தி திருமணத்தை நடத்தி தந்து புதிய வாழ்க்கைக்கு அவர்களை அழைத்து செல்ல எந்த குறைவில்லாமல் நீர் பாதுகாக்க நாங்கள் நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் அந்த பாதபடியில் சமர்ப்பிக்கின்றோம். நீர் ஆண்டு கொள்ளும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நீர் திருப்பிலை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகள் நாம் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை புத்துணர்ச்சி பாடல்களிலே 378 எந்த நாவில் புதுப்பாட்டு என்ற பாடலை பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். ஸ்தோத்திர காணிக்கைகள் படைக்கிறவர்களும் முன்பாக வரலாம்.
பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுத்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய திருப்பெயர் மகிமைக்காக பயன்படுத்த நீர் கொடுத்தார். படைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துகிற பிள்ளைகளுக்காக நன்றி. பிறந்த நாளுக்காக, கர்த்தர் தந்த வாழ்வுக்காக, நீர் ஆசீர்வதித்திருக்கிற வாழ்விலே நிலைத்திருக்க கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே, இதோ இங்கே
இந்த திருச்சபையினுடைய ஐக்கிய சங்கங்களினுடைய பொறுப்பாளர்களாக தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் போற்றுகிறோம். ஒவ்வொரு ஐக்கிய சங்கத்திலும் அவர்கள் பொறுப்புகளை சரிவர செய்யவும் அவருடைய திருப்பெயர் மகிமைக்காக அவர்களை செயல்படவும் அவர்களை பலப்படுத்தவும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம். நம்முடைய திருப்பணிகளை இணைந்திருக்கிறோம் என்கின்ற உணர்வோடு எப்பொழுதும் பணியாற்றுவதற்கு ஒவ்வொருவரையும் நீ தேற்றும்படியாக பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய பராமரிப்பிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இம்மட்டும் நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர். பலன் தந்தீர், சுகம் தந்தீர், எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். படைப்புகளோடு ஒன்றிணைந்திருக்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். படைப்பிலிருந்து நாங்கள் வேறுபட்டிருக்க முடியாது. உம்முடைய வார்த்தைகளிலிருந்து நாங்கள் வெளியே இருக்க முடியாது. அவைகள் எங்கள் உள்ளத்திலே பதியும் பொழுது பலன் தருகிறது. ஆழமாக செல்லும் பொழுது இன்னும் அதிக பலன் தருகிறது. மேலோட்டமாக இருப்பதும் தீமையினால் வேறறுக்கப்படுவதுமாக இருக்கின்ற வார்த்தைகள் எங்களிலே வேலை செய்வதில்லை. அந்த வார்த்தைகள் மூலமாக உமக்கும் படைப்புகளுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற உறவினை கூட்டு ஐக்கியத்தை நீர் பலப்படுத்தி இருக்கின்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதில் நாங்கள் நிலைத்திருக்க நீர் எப்படி இந்த மண்ணின் மீதும் இந்த உயிர் ஜீவன் மீதும் அக்கறை உள்ளவராகவும் படைப்பாளராக இருந்து பொறுப்புள்ளவராகவும் இருக்கிறோம், அப்படியே நாங்களும் பொறுப்புள்ளவர்களாகவும் படைப்புகளிலே உதவி செய்கிறவர்களாகவும் பாதுகாக்கிறவர்களாகவும் இருக்க நீர் அழைத்திருக்கிறீர் என்ற உணர்வினை நாங்கள் யாரும் பெற்றுக்கொள்ள நீர் அருள் தருமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உமது சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து உமது அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க நீர் எங்களை ஆண்டு கொள்ளும். ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி கொண்ட உணர்வுகளோடு நாங்கள் திரும்பி செல்ல எங்களுக்கு அருள் தந்திருடும். உம்முடைய கிருபையின் வளர்ச்சியில் நாங்கள் எப்பொழுதும் இருக்க நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பலவீனத்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பலவீனத்தினால் வர இயலாமல் இருப்பின் ஆண்டவரே அவர்களை நீ தொடும், புதுபலன் தாரும். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகின்ற ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படுத்த படுக்கையிலும் கஷ்டங்களிலும் இருக்கின்ற பிள்ளைகள், வியாதியின் பிடியிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கின்றீர். கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார் என்று சொல்லுகின்ற வல்லமையிலே அவர்கள் நிலைத்திருக்க நீர் அருள் தருமாறு, உம்முடைய ஆற்றலை உணர்கின்ற தருணங்களை நீ தருமாறு நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைகள் இந்த மக்களோடு இருப்பதாக. இதோ வருகின்ற நாட்களிலே உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழகம் இன்னும் சிறப்புடன் முன்னேறி செல்வதற்கு இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் பயனுள்ளதாக இருக்க மக்கள் இணைந்து வாக்களித்து ஒற்றுமையும் நாட்டு பற்றினையும் காட்டத்தக்கதான அருளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சமயங்களுக்குள்ளே தீவினைகளை உருவாக்கி சகோதரத்துவத்தை உடைத்து போடுவதற்கு திட்டம் தீட்டுகின்ற அரசியல் சக்திகளும் தீய சக்திகளும் மதவாத கட்சிகளும் சமயவாத கட்சிகளும் தோற்றுப்போக இடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமாண்டவரே, அவைகள் எல்லாம் அடையாளம் இல்லாமல் போக, மக்களின் அமைதியும் சமாதானம் மாத்திரம் நிலைத்திருக்க, நாங்கள் எங்கே இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் உம்முடைய பிள்ளைகளாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்கின்ற உணர்வை இந்த தேசம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பாரதத்தை நீர் பாதுகாக்கவும் ஜெபிக்கிறோம். தீய சக்திகளையும் அவர்களுடைய பிடிகளிலிருந்தும் ஒடுக்கப்படுகிற மக்களையும் சிறுபான்மையினரையும் நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரவர் தம் தம் கடவுளை வணங்கவும், அவரவர் தம் தம் உணவினை எடுத்துக்கொள்ளவும், அவரவர் தம் தம் வாழ்க்கைக்கு தேவையானவர்களை பெற்றுக்கொள்ளவும், அடிப்படை வசதிகளை பெறுகின்ற அடிப்படை உரிமை சட்டத்தை எல்லா மக்களும் பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கின்ற தேசிய அமைப்புகள் உருவாக்கப்படுவதற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் எந்த குறைபாடுகளும் அரசியலும் சாதியாலும் வராதபடி பாதுகாக்கின்ற நல்ல பொறுப்புகளை தலைவர்களுக்கும் அந்த உணர்வுகளை மக்களுக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். தமிழகத்தில் எப்பொழுதும் இந்த சகோதரத்துவ உணர்வு உண்டு. அது ஒருபோதும் உடைக்கப்படாமல் இருக்கின்ற வல்லமை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் சமத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். உம்முடைய பாதுகாவல் இங்கே வராத பிள்ளைகள், வர இயலாமல் இருக்கின்ற பிள்ளைகளோடும் இருக்க வேண்டும் என்று, தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனி திருப்பலை வேண்டிக் கொள்கிறோம். வாழ்வு தருகின்ற நல்ல கடவுளே, ஆமேன். தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும்
மைந்தராகிய இயேசுவின் தூயாவின் கூற்றமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் படைப்புகளுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவுகளின் உறுதிப்பாட்டோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கொடும் எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பிச்ச பத்தை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போய் வாழ கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.